நீங்க லேப்டாப்ல வேலை பார்க்குறீங்களா 8 மணி நேரம்? இல்ல எடிட்டிங்ல இருக்கீங்களா? ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்களா? உங்களுடைய கண்ணு வீணா போகாம இருக்கிறதுக்கு எளிமையான பயிற்சிகளை சொல்றேன், புரிச்சுக்கோங்க. முதல்ல கண்ணை 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்க பார்க்குறீங்க அப்படின்னா எவ்ரி ஹாஃப் அன் ஹவருக்கு இல்லைன்னா 45 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை பிளிங்க் பண்ணிக்கிட்டே இருங்க. எத்தனை முறை பிளிங்க் பண்ணலாம்? ஒரு 20 to 30 டைம்ஸ் கண்ணை வந்து இப்படியே பிளிங்க் பண்ணலாம். உங்களோட கைகளை நல்லா ரப் பண்ணிட்டு 2 கைகளோட சூடு வர தேய்ச்சிட்டு உங்க கண்ணு மேல அப்படியே வச்சுக்கோங்க. கொஞ்ச நாள் அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நல்லா கையை திருப்பி இப்படி வச்சுட்டு அதே மாதிரி வைங்க. அடுத்தது ஐபால்ஸை ரைட் லெஃப்ட் அதை ஒரு 10 முறை. ரைட் லெஃப்ட் எப்படி போகணும்னா இந்த எட்ஜில் எவ்வளோ தூரம் உங்களால் பார்க்க முடியுமோ பார்த்துட்டு அடுத்தது இந்த எட்ஜில் லெஃப்டில் பார்க்கணும். இது மாதிரி ஒரு 10 முறை. அப்புறம் கண்களை நல்லா மேலே கீழே அப்படி பாருங்கள். அப்புறம் டயகனலாக ரைட்லேருந்து இந்த கார்னர் டயகனலாக ஒரு 10 முறை. இந்த பக்கம் ரைட்டு திருப்பி லெஃப்ட்டு அந்த மாதிரி ஒரு 10 முறை. அதே மாதிரி லெஃப்ட்டிலேருந்து ரைட்டு. அப்புறம் ரொட்டேட் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ். இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, இதெல்லாம் எவ்வளோ முக்கியமோ அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னா நைட்டு படுக்க போகும்போது ஒரு வார்ம் கிளாத்தை நல்ல வார்ம் வாட்டரில் அதை நினச்சிட்டு கொஞ்ச நாள் கண்ணு மேலே வச்சுக்கோங்க. உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா, அதை கட் பண்ணி 2 கண்ணு மேலே வச்சுக்கிட்டிங்கனாலும் உங்கள் கண்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் கண்ணை டெய்லி கழுவணும். கண் கழுவுற கப்புன்னே இருக்குது, அந்த கண் கழுவுற கப்பை வச்சுக்கிட்டு நீங்கள் டெய்லி கண்ணை கழுவணும். இதெல்லாமே நம்ம கண்களுக்கு ரொம்பவே உதவும். ஏன்னா கண் இல்லைன்னா எதுவுமே இல்லை.